மிடில் கிளாஸ் பையனுக்கான கனவு என்ன இருக்கும்? மெட்ராஸ் போயிடணும், சர்வைவ் ஆயிடணும். இந்த சென்னையில ஊர்ல மட்டும் மக்கள்லாம் வேற மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். ஆனா அங்க இருக்க ஒவ்வொருத்தரும் நம்மள மாதிரி தான் கனவை தேடி தேடி ஓடிட்டு இருக்கவங்க தான். அங்க போனதுக்கு அப்புறம் எனக்கு ஒண்ணு மட்டும் தெரிஞ்சது, நம்மள நாம நம்புறதை தவிர இங்க வேற வழியே கிடையாதுன்றது. பெருசா எதுவும் தெரியாது, நான் நல்லா படிக்கல, பெரிய பேக்ரவுண்ட் கிடையாது, எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் கிடையாது. என் படத்தெல்லாம் பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும், நான் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஆக்டர் கிடையாது. நீங்க உங்களுக்கு தொழில் தெரிஞ்சா உங்களை அசிங்கப்படுத்துவாங்க சில இடத்துல. ஏன்னா எனக்கு எதுவுமே வராது நான் நினைச்சிட்டு இருந்தேன். ப்ளூ இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் லுக் அண்ட் ஃபீலாக சொல்றேன். நான் ஆளும் பாக்குறது ரொம்ப சுமாரா நல்லா இல்ல நினைச்சிருக்கேன். எனக்கு பேச வராதுன்னு நினைச்சிருக்கேன். சிந்திக்க வராது, படிச்சா படிப்பு வராது. ஸ்போர்ட்ஸ்ல யாரும் சேர்த்துக்க மாட்டேன். கிளாஸ்ல நான் ஃபுல்லா ஆக்சுவலா வந்து என்னால ஒரு கேமரா ஸ்டில் போட்டோகிராஃப் எடுக்கிற கேமரா ஃபேஸ் பண்ண முடியாது. நான் ரொம்ப கூச்சப்படுறேன். அப்புறம் சீரியல் பண்ணேன், எனக்கு நடிக்க வராது, அப்படியே நிற்பேன், எந்த ரியாக்ஷன் வராது, ஒண்ணுமே வராது. எனக்கு மட்டுமே வந்து பெரிய ஆளுங்க எல்லாம் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அவங்களும் நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த சீனுக்குள்ளே நான் ஒரு ஆடியன்ஸை நின்று பார்த்தேன், பயத்தோட